வணக்கம். இப்பதிவில் செந்தூர தழைப்பின் கீழ் அடுத்ததாக சண்டமாருத செந்தூரம் பற்றி காண்போம். தேவையான சரக்குகள் பார்த்தோன்னா லிங்கம், பூரம், வீரம், கந்தி அல்லது கந்தகம், ரச செந்தூரம் இவைகள் எல்லாம் சுத்தித்தது தாய்ப்பால். இவைகள்லாம் தேவையான சரக்குகள். செய்முறை பார்த்தோம் அப்படின்னா கந்தகத்தையும் வீரகத்தையும் நம்ம தனித்தனியே பொடிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் சேர்த்து அரைச்சிக்கிறோம். அதை அரைச்சதுக்கப்புறம் ரசக்கருப்பத்தை கூட்டி அரைக்கிறோம். 4வது ரச செந்தூரம், கடைசியாக லிங்கத்தை கூட்டி நம்ம தாய்ப்பால் விட்டு அரைச்சோம் அப்படின்னா பவள நிறம் வரைக்கும் நம்ம அரைச்சி பொடிச்சு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மருந்தளவு 30லிருந்து 60 மில்லிகிராம் வீதம் இருவேளை. அனுபானம் தேன், பனை வெல்லம் இவைகள் எல்லாம் கொடுக்கலாம். தீரும் நோய்கள் பார்த்தோம்னா ஒட்டு நோய்கள், மும்மல்ல குற்றத்தால் உண்டாகக்கூடிய சிறு பெரும் பிணிகள் இவைகள் எல்லாம் தீரும் நோய்களாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தங்க செந்தூரம். தங்க செந்தூரன் தகரை அரிதகி மா தங்க செந்தூரன் தருமி ரத தங்கம் உமாபதிமை யாதியென உள்ள புடமுந்த உமாபதிமையாக முடியும் ஆனை வணங்கிய இரசன்னி யாளரந்தை யானை வணங்கிய கட்டுவலி யானை கரகாசமோர் மூலங்கண்ணி வளைப்பாலை கரிகாசமோர புனநடுக்கம். இது பாடல். தேவையான சரக்குகள் தங்கம், சுத்தித்த தங்கம், தகரை, அரிதகி அல்லது கடுக்காய், யானை காஞ்சோரி அல்லது பெருங்காஞ்சோரி, பசறை இவைகள் எல்லாம் தேவையான சரக்குகள். செய்முறை பார்த்தோன்னா இந்த சுத்தித்த தங்கத்தில் இங்கே சொல்லியிருக்கக்கூடிய எண் 2லிருந்து 5 வரைக்கும் இருக்கக்கூடிய சாறுகள் ஒவ்வொன்றிலுமே தனித்தனியாக வீதம் 15, 10, 9, 6 நாட்கள் நம்ம அரைச்சி வில்ல தட்டி கவசித்து உலர்த்தி புடம்போட்டு சிவப்பிற்கு சிறு பசுமை தங்கிய ஒரு நிறமாக வரும். அதுதான் செந்தூரம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் புடத்துக்கு 36 வரட்டி, அடுத்த புடங்களுக்கு முறை 32, 25, 16 இந்த மாதிரி நம்ம புடத்தை குறைச்சிக்கிட்டே இருக்கணும். அப்படி இந்த கரெக்டாக வச்சோம் அப்படின்னா நமக்கு செந்தூரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மருந்தளவு பார்த்தோன்னா 30லிருந்து 65 மில்லிகிராம் இருவேளைக்கு நம்ம கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அனுபானம் தீரும் நோய்கள் சொல்கிறோம். பசுவெண்ணெய், எண்பு நோய், சர்க்கரை, அயம், வெந்நீர் உப்பிசம், நெரிஞ்சில் சமூலசாறு வயிற்று நோய், நீர் அப்படின்னா என்புருக்கி நோய், மிளகு ரசம் இரும்பல், மோர் எருவாய் முளை நோய், கற்றாழைச்சாறு பெருவயிறு, பசும்பால் அயவிக்கல், களிப்பாக்கு ரசம் புண் சன்னிசுரங்கள், தேன் அயசுர நடுக்கம். தக்க அனுபானத்தில் கொடுத்தோம் அப்படின்னா இந்த நோய்கள் எல்லாமே நல்லா தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.